H5N1 நோய்க்கிருமி இது இன்ஃபுளுயன்சா ஏ வகை நோய்க்கிருமியின் திரிவாகும். தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் பறவை காய்ச்சலின் ஒரு பிரிவு. இந்த நோய்க்கிருமி பாதிக்கப்பட்ட பறவைகளின் எச்சம் மற்றும் உமிழ்நீர் மூலமாக பரவக்கூடியவை. இந்த வகை நோய்க்கிருமிகளால் மனிதர்கள் பாதிக்கப்பட்டால் காய்ச்சல், சளி, தொண்டை எரிச்சல் மற்றும் உடல் சோர்வு ஏற்படுகிறது. சரி, இதற்கு பறவை காய்ச்சல் என்று நேரடியாக கூறாமல் H5N1 என்று ஏன் அழைக்கிறார்கள்? இதற்கு பதில் H என்றால் ஹீமோகுளூட்டனின். இந்த புரதம் நோய் கிருமிகளால் தாக்கப்பட்ட உடலின் மூச்சு பகுதியின் மேற்பரப்பில் ஒன்றிணைய உதவுகிறது. இதில் மொத்தம் 18 திரிவுகள் உள்ளன. N என்றால் நியூராமெனிடேஸ். இந்த புரதம் நோய்க்கிருமியை தன்னைத்தானே நகல் எடுத்து புதிய நோய்க்கிருமியை உருவாக்கி வெளியேற உதவுகிறது. இதில் மொத்தம் 11 திரிவுகள் உள்ளன. ஆகையால் ஆராய்ச்சியாளர்களுக்கு எளிதில் கண்டறிவதற்காக H5N1 என்று பெயர் கூறுகிறார்கள். சமீபத்திய ஆய்வில் மாட்டின் பாலில் கூட இந்த வகை நோய்க்கிருமிகள் கண்டுபிடித்து இருக்கிறார்கள் என்று WHO கூறியிருக்கிறது. ஆகவே நீங்கள் பறவைகள் வளர்க்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் எந்த ஒரு உணவுப் பொருட்களையும் சூடுபடுத்தாமல் உண்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.